குடும்பங்களில் எழுப்புதல், குடும்பங்களின் ரட்சிப்பிற்காக, குடும்பங்களில் ஆசீர்வாதத்திற்காக, பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட, சுகத்திற்காக, எழுப்புதலுக்காக, ஜெப ஆவி ஊற்றப்பட, சிறப்பு மன்றாட்டு ஜெபம். நாள் செப்டம்பர் 19. பாடல் ஆராதனை சகோதரர் ஐசக் மற்றும் ஜாஃபி ஐசக். ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய் அன்று சிஷர் கழித்த ஆவியார் இன்றி அடியேனை நிரப்பும் அன்று சிஷர் கழித்த ஆவியார் இன்றி அடியேனை நிரப்பும். சிறப்பு மன்றாட்டு ஜெபம் சகோதரர் எஸ்.ஆர். ஜெய்சீலன் மற்றும் சகோதரி ஷீபா ஜெய்சீலன். இந்த கடைசி நாட்களிலே குடும்பத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரை விட்டு பிரித்து கொண்டிருக்கிற செல்போன் மோகம், செல்போன் அடிமை, யாராகிலும் செல்போனுக்கு அடிமையா இருப்பார்களே ஆனால் கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், ஏன் பேர குழந்தைகளாய் கூட இருக்கலாம். ஆண்டவரே செல்போன் ஆண்டவரை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். ஆண்டவரே தேவ செய்தி பிரதர் ஐசக். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் தொடர்ந்து தோல்விகள், தொடர்ந்து வேதனை, தொடர்ந்து அவமானம், தொடர்ந்து நிந்த எங்கள் குடும்பம் தழகாட்ட முடியலையே, கடன் தொல்லை ஒரு பக்கம், பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, சரியான படிப்பு இல்லை, கணவனுடைய குடிப்பழக்கம், ஒருவேளை வேதனையோடு இருக்கிறீர்களோ, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு எழுப்புதல் வராதா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு என்னோடு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். கர்த்தர் தெளிவாக பேசும்படியாக விரும்புகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் விசுவாசி. இரவு 8 மணிக்கு நமது கிராஸ் டிவி யூடியூப் சேனலிலும், மறுநாள் வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணிக்கு நமது கிராஸ் டிவியிலும் ஒளிபரப்பாகும்.